அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் அலைடு சப்ஜெக்டாவோ அல்லது மெயின் சப்ஜெக்டாவோ உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. அதோடு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் கலெக்ஷன்ஸ்லேருந்து ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். சரி, வாங்க இந்த வீடியோவில் நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரைன்டு மேக்ஸிமம் மினிமா அல்லது லெக்ரான்ஜிஸ் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன்டு மல்டிப்ளையர், இந்த மெத்தடில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். A rectangular box open at the top is to have a capacity of 108 cubic meters. Find the dimension of the box requiring the least material for its construction. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அதனுடைய மேல் பக்கம் ஓப்பனாக இருக்குது. அதனுடைய வால்யூம், கெப்பாசிட்டிங்கிறது வால்யூம் 108 கியூபிக் மீட்டராக இருக்குது. நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதனுடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, லீஸ்ட் மெட்டீரியல், அதாவது அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா மினிமமாக இருக்கிறது மாதிரியான ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸினுடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். அதனோட வால்யூம் 108 இருக்கணும். இதுதான் கண்டிஷன். சரி, வாங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது தான் டைமென்ஷனாக எடுத்துக்கிறோம். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸினுடைய டைமென்ஷனாக எடுத்துக்கிறோம். அதனுடைய மேல் பகுதி ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் இப்படி ஒரு படம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஓகே, இதில் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறோம். எக்ஸ் ஒய் ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2xz. ஏன் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே xy அப்படிங்கிறது இந்த பாக்ஸினுடைய பாட்டம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸினுடைய ஏரியா xy இருக்கும். மேல் பகுதி கிடையாது, அதனால தான் ஒரு தடவை xy எழுதியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பாக்ஸினுடைய லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக் அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏரியா 2 டைம்ஸ் வந்திருக்கும். ஒய் இசட்டும் எக்ஸ் இசட்டும். அது ஏன் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹைட் இசட்டாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸாக இருக்கும். அப்போ அது எக்ஸ் இசட்டாக இருக்கும் இந்த ஏரியா. இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம், அதனால தான் 2 டைம் எக்ஸ் இசட் அப்படின்னு எழுதுகிறோம். அதே நேரத்தில் இந்த பாக்ஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை பாருங்கள். இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹைட் இசட்டாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் ஒய்யாக இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, அதனால தான் 2 டைம் yz அப்படின்னு எடுத்துக்குவோம். சரி, இது சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்ததான் இதை தான் நம்ம ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது எந்த ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அல்லது மினிமைஸ் பண்ணணுமோ அதை தான் நம்ம ஸ்மால் எஃப் அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்ததா கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க 108 கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது வால்யூம். யூஸ்வலாக ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அல்லது கன செவ்வகத்தினுடைய வால்யூம் என்ன சொல்லுவீங்க? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே நீள அகல உயரத்தை தான் நம்ம XYZ அப்படின்னு எடுத்துருக்கிறோம். ஸோ XYZ ஈக்குவல் டு 108 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுதான் கன்ஸ்ட்ரைன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன்ட்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 5 ஈக்குவல் டு XYZ மைனஸ் 108 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு புது ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். கேபிட்டல் F ஈக்குவல் டு ஸ்மால் f ப்ளஸ் லேம்டா 5. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த f அப்படிங்கிறது எப்போவுமே மேக்ஸிமைஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் அல்லது மினிமைஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். இந்த 5 அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரைன் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கக்கூடிய லேம்டா அப்படிங்கிறது அன்னோன் ஸ்கேலர், அன்னோன் மல்டிப்ளையர். சரி, இப்போ இதில்
நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு xy plus 2 time yz plus 2 time xz plus lambda into xyz minus 108. அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இசட்டை பொறுத்தும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ இந்த கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஒய் இருக்குது. நாம் எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ ஒய் இசட் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஒய் கான்ஸ்டன்ட் இல்லையா, அது மல்டிபிளில் இருக்குது. எப்போதுமே மல்டிபிளில் இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஒய் அப்படியே வச்சுக்கிட்டேன். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, அந்த 1 ஒய் கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே ஒய் தான் ரீட்டைன் ஆகும். இப்போ ரெண்டாவது டேர்முக்கு வாங்க, 2yz அப்படின்னு இருக்குது. இதில் எக்ஸே இன்வால்வ் ஆகலை. அப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. மூணாவது டேர்முக்கு வாங்க, 2xz இருக்குது. இதில் 2வும் இசட்டுமே கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கிங்க. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, அந்த 1 2z கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுவே ரீட்டைன் ஆகும். நாலாவதாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து லாம்டா xy z அப்படின்னு இருக்குது. இதில் லாம்டா y z இது மூணுமே கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது. அதனால் அதை மூணையும் அப்படியே எழுதிங்க. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1, அதை இந்த லாம்டா yz கூட மல்டிபிள் பண்ணால் அதே லாம்டா yz தான் கிடைக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்து 108, இந்த லாம்டா மல்டிபிள் ஆகும். அங்கேயுமே மொத்தமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. ஓகே, இதை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 0 கூட ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி நாம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணணுமோ அதே சேம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணுனா என்ன கிடைக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. நம்மள்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ்லையும் இந்த டேர்மை கவனிங்க. இந்த இடத்துல நான் எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன் இந்த டேர்மை. அதேமாரி இந்த டேர்மை நான் ஒய்யால் மல்டிபிள் பண்ணுறேன், இந்த டேர்மை இசட்டால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா லாம்டா xyz அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துலையும் அதே லாம்டா xyz கிடைக்குமா? அந்த பர்டிகுலர் டேர்மை மட்டும் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியாது, ஏன்னா ஈக்குவேஷன் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொதல் ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒய்யால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், மூணாவது ஈக்குவேஷனை இசட்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன் பாருங்க. எகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா xyz இருக்கு இல்லையா, இதை ஈக்குவேஷனுக்கும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் லாம்டா xyz அப்படின்னு இருக்கும். இப்போ 3 ஈக்குவேஷனையும் கவனிங்க. 3 ஈக்குவேஷன்லையும் ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் லாம்டா xyz இருக்குது. அப்படின்னா 3 ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த முதல் 2 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இதில் நம்மளால் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். இங்கேயும் xy இருக்குது, இந்த xy இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2yz இருக்குது, இங்கேயும் 2yz இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதிப்போம். இதில் திரும்பவும் நம்மளால் சில ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ண முடியும். என்ன கேன்சல் பண்ண முடியுது பாருங்கள். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இசட்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதிப்போம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், இந்த பக்கம் ஒய் ஈக்குவல் டு 2z அப்படின்னு இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணிக்குவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2z அப்படின்னு இருக்குது. இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரைண்டில் பயன்படுத்தி நம்ம இந்த xyzனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக x ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2z அப்படிங்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டேன். கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன் என்னது?
எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 108. இதில் எக்ஸுக்கு பதிலாக 2z ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒய்க்கு பதிலாக 2z ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது இது எல்லாமே இசட்டாக மாறிடும். இந்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிங்க, 4 டைம் இசட் கியூப் ஈக்குவல் டு 108 அப்படின்னு இருக்கும். இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. இசட் கியூப் ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 27ஐ 3 கியூப் அப்படின்னு எழுத முடியும். அப்படின்னா இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 3ஐ கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்குமா? இதுதான் நமக்கு தேவையான பாக்ஸ் செய்யறதுக்கான டைமென்ஷன். These are the required dimension of the box with least material. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி 2 ப்ராப்ளம் உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்குறேன். இதே சேம் ப்ராப்ளம் தான், இந்த நம்பர் மட்டும்தான் வேறு. இந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நீங்களே சபா சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.